கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து விஜய் சந்தித்தது பண்ணையார்கள். மன்னர்கள் ஆட்சியில் கூட நடக்காத ஒன்று என சிபிஎம் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் காமராஜ் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆவேக தலைவர் வந்து கரூர் கூடுதல இறந்தவங்களை கூட்டு வீட்டில் அந்த பனையூர்ல கூட்டு பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஆவேக தலைவர் வந்து அந்த சம்பவத்தில் இறந்து போனவங்களை இங்கே அழைச்சி ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது என்னமோ நல்ல விஷயம்தான். ஆனால் இதுவரைக்கும் எங்கேயுமே இப்படி வந்து நடந்தது கிடையாது. எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்வது என்பதுதான் பொதுவாக இருக்கிற நடைமுறை. அதாவது அந்த மக்களை அங்கே போய் சந்திக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்ற தலைவரையும் புரிஞ்சுக்க முடியல. தலைவர் கூப்பிட்டாரு, அந்த மக்கள்லாம் இங்க வந்து அவர்கிட்ட ஆறுதல் பெறுது, அந்த மக்களையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். இது பண்ணையார்கள், பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பெரிய முடிமன்னர்கள் ஆட்சியில் கூட இப்படி நடக்கிறது கிடையாது. எனவே அந்த சம்பவம் என்பது அவ்வளவு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சியா இல்லைங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன்.